போகலாங்களா? ஒரு வழியாகவே மைக்கை செட் பண்ணிட்டேன் உள்ள. ஓகே, பர்ஃபெக்டாக டியூட்டி முடிஞ்சிடுச்சு. லைட்டை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம லைட்லாம் பிரமாதமாக இருக்கும். அல்ட்ரா சக்கம் ரெண்டு ப்ளூ லைட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா? மழை பெய்யுதுங்க, பயங்கரமாக மழை பெய்ஞ்சிட்ருக்கு. கூலிங் கிளாஸ் மாட்டோமா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளில. ஓகே, போகலாங்களா? செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. எப்படி நனைஞ்சிக்கிட்டே போக போகிறேன்னு தெரில. ஏற்கனவே கோல்டு, ஜுரம், ஃபீவரு எல்லாம் இருக்குது. நம்ம வண்டி மட்டும் எப்படி தனியாக தெரியும் பாருங்கள். இப்போ இருட்டில் இங்கே லைட்டு தெரியுதுங்களா? எப்படி ஆஹா மழை பெய்யுதுரா குமார், மழை பெய்யுதுரா குமார். இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா இந்த ரோட்டில் எதுவுமே இல்லை பாருங்கள். ஒரே இருட்டாக இருக்குது. கண்ணாடி மூடிடுறேன் இருங்க, காற்றடிக்கும். தெரியுதுங்களா? ஒரே இருட்டாக இருக்குங்க இந்த லைட்டு. அதாவது இந்த ரோடே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா குடியாத்தத்துலேருந்து உங்களுக்கு வந்து வேலூர் வரலுமே ரோடு இப்படி தான் இருக்குது. வேலூர்லேயும் ஒரு சில இடங்கள் இப்படி தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இருங்க, கேமரா லைட்டாக தூக்கிறேன். நம்ம வண்டி நைட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க. ஆஹா, ஆஃப் பண்ணிட்டேன்னா ஓகே பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணுவோம். கேமராவில் மழை தண்ணி உழுதான்னு வர தெரில. இப்படி வச்சிடலாமா இல்லை இப்படி வச்சிடலாம்? ஓகே, ஹெல்மெட் லைட்டாக மேலே தூக்கும். இந்த லைட்டே இல்லைன்னா பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஏன்னா டூ வீலர் போனால் ரொம்ப கஷ்டங்க. அதுதான் இந்த ப்ளூ லைட் போட்டேன். ஊர் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? டியூட்டி எப்போ காலையில் போனேன், காலைல 7:45 வந்தேன். மணி இப்போ 8:45 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம். ஓகேங்களா? ஒன்றும் வேலை இல்லை, போய் விட்டுட்டு உக்காந்து இருக்க வேலை தான். ஆர்னியில் விட்டு ஃபோன் நோண்டின்னு உக்காந்து வெயிலில் பார்த்துன்னு தூங்குறது தான். அப்புறம் ரிட்டன் எடுத்துன்னு வந்து விட்டேன். ஓகேங்களா? கஸ்டமர் வீட்டானதான் இப்போ தான் 100 பெட்ரோல் போட்டாச்சு. ஓகேங்களா? மழை பெஞ்சிட்ருக்கு. 100 பெட்ரோல் போட்டேன். 100 போதும். ஆல்ரெடி பாருங்கள் எவ்வளோ முள் மேலே இருக்குது. காலைல வரும்போது ஈல இருந்துச்சு, இப்போ வரும்போது இப்போ 100 போட்டேன். டேங்க் மூடி கைட்டே வரலங்க, செம்மையாக வழுக்குது. மழை பெய்யுது தெரியுதுங்களா? தூருது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எங்கேருந்து கஸ்டமர் வீட்டிலேருந்து பெட்ரோல் பங்க் வரலாம் வரதுக்குள்ளே மழை பெஞ்சிச்சு. திரும்பி இப்போ கிளம்புறேன், கஸ்டமர் வீட்டாண்ட போயிட்டுருக்கேன். மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி வீடு போய் சேர போகிறேன்னு தெரில. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும் பாகம் இங்கேருந்து அப்படின்னு தோணுது. 30-40 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா? இதான் லத்தேரி பஸ் ஸ்டாண்டு. ஓகே, இந்த லெஃப்ட்டில் போனால் கஸ்டமர் வீடு. ஓகேங்களா? அவர் அடுத்த வாரமும் புக் பண்ணிட்டார் நம்மளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முன்னாடியே சொல்லிட்டார் அடுத்த வாரம் வந்துருப்பா அப்படின்ட்டாரு. இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க பொழுது. அங்கே வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை இல்லைங்களா, அதனால் சாமி கும்பிட போயிருந்தாங்க. காவடி எடுப்பாங்க இல்லைங்களா, அதனால் போயிருந்தாங்க. நம்மளை புக் பண்ணாங்க. நம்மளும் சேஃபாக போய் கூப்பிட்டு போய் சேஃபாக இட்டுன்னு வந்து விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்துட்டா முடிஞ்சு போச்சு. காலையில் நாளைக்கு மதியம் டியூட்டி இருக்குது. 2 மணிக்கு இப்போ புக் பண்ணிட்டாங்க நம்மளை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ரோடு எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். நைட்டில் போகும்போது ரொம்ப சேஃப் இல்லாத ரோடுங்க. ஐயோ எனக்கே சேஃப் இல்லாமல் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி வரதுனால. ஓகே, நம்ம பொறுமையாக தான் போவோம். ஏன்னா மழை பெய்யுது இல்லைங்களா. பகல்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல, பார்த்து ஓட்டலாம். இந்த ரோடு தெரியாத ரோடெலாம் கொஞ்சம் பொறுமையாக போகிறதே நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஒன்றும் அர்ஜென்ட்டாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. அப்பா சாமி, லைட்டே இல்லைன்னா கஷ்டங்க. அம்மாடி, நானே பரலோகம் போயிடும் பொழுது லைட் இல்லைன்னா. ஏன் இப்படி இருக்குது இந்த ரூட்டு அப்படின்னு தெரில.
ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாவது போடலாங்க அட்லீஸ்ட்டு. குடியாத்தத்துலேருந்து வேலூர் வரலுமாவது போடலாம். இல்லை இந்த லத்தேரி ரோட்டில் பாருங்கள், சுத்தமாக லைட்டே இல்லைங்க. ஓ மை காட்! நான் மட்டும்தான் என் வண்டியில் ப்ளூ லைட் மாட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கோசம் காட்டுறேன். நீங்களே பாருங்கள் என் வண்டி எவ்வளோ பளபளன்னு தெரியுதுன்னு. நான் நல்லா ஓரம் விட்டேன். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா என் வண்டி? பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். ஓகே, அப்படியே சும்மா வீடியோ உங்களுக்கோசம் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் அந்த லைட்டு மாட்டினேன். நம்ம வண்டி நம்மளுக்கு தெரியணும் தனியாக, ஓகேங்களா? ஏன்னா மழை பெய்யும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக் மட்டும்தான் தெரியுது. பிரேக் அடிக்கும்போது தெரியும் உங்களுக்கு. பிரேக் அடிக்கிறது தெரியுதுங்களா? நம்ம வண்டி நம்ம அப்படியே ஒரு வித்தியாசமாக ஒரு லுக்கில் இருக்கும். சும்மா பார்க்கும்போதே என்னடா இது வித்தியாசமாக லைட் எரியுது நம்ம வண்டியில் அப்படின்னு பார்ப்பாங்க, ஓகேங்களா? இப்போ அந்த கார்காரன் அப்படி தான் பார்த்துட்டு போனார். ஏன்னா ஒரு 2 வீலர் வருது பாருங்கள் ஆப்போசிட்டில், தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் லைட்டும் பேக் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா வண்டி போகிறதே தெரியாது, ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் லைட்டு மட்டும் தான் போயிட்டுருக்கு, வண்டி போகிறதே தெரில. இது பாருங்க, இந்த லாரியில் அடியில் லைட்டு தெரிஞ்சால் நம்மளுக்கு பின்னாடி டேஞ்சர் லைட்டு கூட எரியலைங்க லாரியில். தெரியுதுங்களா? கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், என்னன்னு தெரில. இந்த ரோட்டில் லைட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இது ஏற்றுப்பாங்களா, மக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்லை போலீஸ்காரங்க பார்த்தோன்னே கேஸ் போட்டுருவாங்களான்னு எனக்கு தெரில. என் வண்டி நான் சேஃப்டியாக இருக்கணும், நான் லைட்டு போட்டு ஓட்டுன்னு இருக்கேன், ஓகேங்களா? இதனால் பேட்ரி எவ்வளோ உக்காரம், கரண்ட்டு பில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, மழை பெஞ்சிட்ருக்கு. மழை தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக தூறுது, ரொம்ப இல்லை, ஓகேங்களா? லைட்டாக தூறுது. கோல்டு பிடிக்குதுங்க. மழையில் நஞ்சினே போயிடலாம் அப்படின்னு தோணுது. கோல்டு பிடிக்குது, பயங்கரமாக கோல்டு பிடிக்குது. கேமரா வாட்டர் ப்ரூஃப்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கு உள்ளே இருக்குது, கேமரா தான் வெளியில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தூரலில் நனையும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது ஒயர்டு மைக்காக இருந்தால் கம்பல்சரி மைக்கு, அதாவது டைப் சி இது ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்கும்போது ஏதோ ஒன்று வீழ்ச்சிங்க, அதான் பயந்துட்டேன். டைப் சி வந்து ஓப்பனில் இருக்கும்போது என்ன ஆகும், மழை டைமில் வந்து ஸ்லோவாகவே போங்க, வேகம் போகாதீங்க. ஏன்னா சேஃப்டி கிடையாது. ரோடு வந்து நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. ரோடு வந்து ஏன்னா சிங்கிள் ரோடுன்ற போது நம்மளுக்கு சேஃப்டி நம்ம முக்கியம், ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இந்த பாருங்கள், அந்த லாரியில் டேஞ்சர் லைட்டே இல்லை, எரியல. கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, 50 ரூபா 10 ரூபாலாம் பார்க்காதீங்க. ஏன்னா லைட் போட்டு ஓட்டுங்க, ஓகேங்களா? நம்ம சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம், ஓகேங்களா? பின்னாடி வந்து வண்டியில் லைட் எரியல, இண்டிகேட்டர் எரியலைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம தான் நைட்டில் கஷ்டப்பட போகிறோம். யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டுருக்கோன்னா யாருக்குமே தெரியாது வண்டி போயிட்டுருக்கு. அங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்கு, நல்லா ஞாபகம் பாருங்கள், 2 வீலர் ஒன்று போயிட்டுருக்கு, சுத்தமாக தெரில, ஓகேங்களா? இதே நம்ம ஒன்றில் லைட் எரியலைன்னா என்ன பண்ண முடியும்? பின்னாடி வர காருக்கோ லாரிக்கோ தெரியாது, நம்மளை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சில பேர் நின்று போவாங்க, ஒரு சில பேர் நிற்கக்கூட மாட்டாங்க, ஓகேங்களா? பாருங்கள், அந்த ஆப்போசிட்டில் வண்டி வர வண்டியில் பாருங்கள், லைட்டே இல்லை, ஓகேங்களா? ஒயிட் லைட் மட்டும் தான் தெரியுது. பின்னாடி டேஞ்சர் லைட்டு, சென்டரில் லைட் இருந்தால் தான் ஓகேங்களா? ஓகே, நம்ம டர்னிங் திரும்பும் போதும் சரி, நம்ம போயிட்டுருக்கும் போதும் சரி, ஓகே எங்கள் 2 வீலர் போகுது அப்படின்றது தெரியும். சின்னதாக, ரொம்ப பெருசாலாம் வேணாம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கினேன். சின்னதாக ஒரு லைட் வச்சா ஓகே. நான் நேற்று அதான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று பெங்களூர் போன கதையை சொல்லுவோம், ஓகே? மழை தூரின்னு தான் இருக்குது, அது என்ன பண்ண முடியும்? சார்ஜிங் வந்து காரில் போட்டேன், காரில் வர வீடியோ எடுத்தேன், அதனால் காரில் சார்ஜிங் கொஞ்சம் போட்டேன். கோல்டு ஆகிட்டுக்குதுங்க, பயங்கரமாக கோல்டு ஆகிட்டுக்குது. இருட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரில, ஓகேங்களா? ஏதோ ஒரு அளவுக்கு வீடியோ தெரியும், ஓகேங்களா? நான் மட்டும் ஸ்பெஷலாக தெரியுவேன், என் வண்டி ஸ்பெஷலாக தெரியும். இருட்டில் எந்த அளவுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது, ஓகேங்களா? ஏதோ ஓரளவுக்கு, ரொம்ப பெருசாலாம் தெரிய வாய்ப்பு இல்லை, ஏதோ ஓரளவுக்கு. அதாவது நேற்று காலையில் கார் எடுத்துன்னு 8 மணிக்கு, ஓகேங்களா? கார் கீ வாங்கினோம் ஓனர் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புனேன், ஓகேங்களா? 8 மணிக்கு எங்கள் வீட்டாண்ட வந்து கார் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா? கார் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். மணி அப்படி இப்படி ஆல்மோஸ்ட்டு இப்படியே போயிடலாமா ரைட்டில், வேணாம் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம், நம்மளுக்கு எதுக்கு குறுக்கு சந்து, இதில் போனால் நம்ம கவுஞ்சூர் ரோட்டுக்காக வந்து உள்ளேருந்து கனெக்ட் ஆகும், வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். 8 மணிக்கு கிளம்புனேன், ஓகேங்களா? 8 மணிக்கு வந்து அவர்கிட்ட சாவி வாங்கிக்கின்னு 9:40க்கு V8 ஆண்ட பிக்கப் பண்ணோம், ஓகேங்களா? V8 ஆண்டில் 9:40க்கு பிக்கப் பண்ணோம். 9:40 பிக்கப் பண்ணோம். நான் என்ன பண்ணேன், சரி வண்டிலாம் லைட்டாக தொடச்சிட்டு நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு சேஃபாக அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பிட்டு பாருங்கள் லைட்டாக தூரினே இருக்குது. அங்கேருந்து கிளம்பி நேராக எனக்கு பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி
நேராக பச்சை பஸ்டாண்டை போயிட்டு எப்போவுமே மாமூலாக சாப்பிட்ற கடையில் போயிட்டு 2 பூரி 2 வடை ஃபஸ்ட்டு 2 பூரி 2 வடை, அப்புறம் 2 பூரி. ஓகேங்களா, மழை பெய்யுதுங்க பயங்கரமாக தூருது. ஃபஸ்ட்டு 2 பூரி, அப்புறம் 2 வடை, மறுபடியும் 2 பூரி. ஓகேங்களா, அப்புறம் ஒரு டீ, 10 பாஸு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதை பாருங்கள், எப்போவுமே தண்ணியோடு தான் இருப்பேன். இது காலிலேருந்து இன்னும் ஒரு வாட்டர் பாட்டிலே காலி பண்ணலாம் பார்த்துங்க. தண்ணி குடிக்கணுங்க, நிறைய குடிக்கணும். இல்லைனா ஸ்டொமக்கு, பேக் பெயின், அப்புறம் கல்லீரல் எல்லா ஈரலும் பிரச்சனை வரும். ஓகேங்களா, தண்ணி நிறைய குடிங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஜோராக வந்துச்சுன்னா நின்றுவேன். ஓகேங்களா, ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாப்பில் கூட நின்றுடலாம். சுத்தமாக தெரிலங்க உண்மையாக. ஹெல்மெட் போட்டு நான் அக்கா லிஃப்ட்டு கேட்குறாங்க. நான் லிஃப்ட்டு லேடிஸ்க்கெலாம் கொடுக்குறது இல்லைங்க. நைட்டில் பகல்லலாம் கூட கொடுத்துருவேன், நைட்டில் வேணாங்க. ஏன்னா என்கிட்ட ஹெல்மெட்டும் இல்லை, நான் லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நைட்டில் பகலில் கூட கொடுத்துருவேன், நான் நைட்டில் கொடுக்க மாட்டேன். ஹெல்மெட்டில் கண்ணாடியில் மழை பெய்யும்போது சுத்தமாக தெரிலங்க. கண்ணாடி மூடிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். ஓகேங்களா, சுத்தமாக தெரில. ஓகேங்களா, அது ஏன்னு தெரில. ஹெல்மெட்டில் தண்ணி படுறதுனால மாதிரி கண்ணாடி தெரிய மாட்டேதான்னு தெரில. எந்த வேறு ஆல்ரெடி ஹெல்மெட்டு மண்டை போயிட்டுருக்குது, கண்ணாடி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பூரி டீலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி என்ன பண்ணேன், ஃபியூல் போடணும். ஓகேங்களா, வண்டிக்கு பெட்ரோல் போடணும். ஓனரு காசு அப்புறமா தரம்பா, நீ போட்டிருப்பா அப்படின்ட்டாரு. சரி, நான் ஓகே நான் போட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாரத்தில் போடலாமா இல்லை இண்டியனில் போடலாமா, நான் என்ன பண்ணேன், பாரத்தில் போடலான்னு நினச்சி V8 போயிட்டேன். V8 போனோடனே பாரத் இல்லை. ஓகேங்களா, அங்கே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இண்டியன் ஆயில் வந்தோடனே போட்டேன். ஆல்மோஸ்ட்டு சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேயே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபியூல் போட்டு அங்கேருந்து கிளம்பி போய் V8 கரெக்டாக சார் ஃபோன் பண்ணார். இதோ வந்துட்டுருக்கேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே வந்துடும். உள்ளே பார்த்தா 1 வே ஆகிட்டுருக்காங்க V8 உள்ள. ஓகேங்களா, ஆல்ரெடி 2 வே இருந்துச்சு, இப்போ 1 வே ஆகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போய்ட்டு அழகாக பிக்கப் பண்ணு. கேமரா தெரிதான்னு தெரில வேறு. தண்ணி இருக்கும் லைட்டாக. ஓகேங்களா, ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா மேலே கண்டிப்பாக தண்ணி பட்டிருக்கும். அது டெம்பர் கிளாஸ் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவரை பிக்கப் பண்ணி அவர் வந்து நான் 1 வே. ஓகேங்களா, அவரை பிக்கப் பண்ண வேண்டிய இடம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் சார் சொன்னார், நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்து வந்துடுறேன். ஓகேங்களா, இல்லைன்னா நான் போய் திரும்பி யூட்டன் அடித்து திரும்பி வரணும். உள்ளே 1 வே ஆக்குறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா, பார்த்தா 1 வே ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்தார். அப்புறம் நேராக எந்த ரூட் போகிறோம் அப்படின்னு கேட்டார். சார், நீங்கள் சொல்கிற ரூட்டு எந்த ரூட்டாக இருந்தாலும் போயிடலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் அவர் ஏற்கனவே சென்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், அந்த வண்டி வாங்கின ஃபஸ்ட்டில். ஓகேங்களா, அவரும் வண்டி ஓனரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, அதனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி ஒர்க் ஆக போகுது, கேமரா எப்படி நஞ்சிக்கினே வேலை செய்யுன்றது எனக்கு தெரில. ஓகேங்களா, நான் ஸ்டாப்பு கூட ரிமூவ் பண்ணல, அப்படியே ஓடிட்டுருக்கேன். அந்த கேஸ்லேயே தாங்க இருக்குது. நான் அந்த கேஸை ரிமூவ் பண்ணவே விரும்பலை. ஏன்னா கேஸ் போட்டது யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, அந்த கேஸ் அதிலே கொடுத்தது இன்னும் சூப்பர் டிஜே இது. ஓகேங்களா, அப்புறம் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது நீங்கள் எப்படி சொன்னாலும் நம்ம போயிடலாம். 3 ரூட் இருக்குது, நீங்கள் எப்படி சொல்லலாமோ அப்படி போயிடலாம். முதல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்ணும், நான் காலையிலே சாப்பிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாரு. சாப்பிட்டு போயிடலாம் லைட்டாக அப்படின்னாரு. சரிங்க சார், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டார். நான் சாப்பிட்டேன் சார், 8 மணிக்கே சாப்பிட்டேன் சார் அப்படின்னேன். ஓகே, அவரை பிக்கப் பண்ணும்போது 9:40. ஓகேங்களா, 9:40 இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் 9:40. பிக்கப் பண்ண வந்தோடனே எங்கள் ஹோட்டல் நியர்பையில் எங்கன்னா இருந்தால் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. சார், இந்த சைடில் ஹோட்டல் கிடையாது சார். ஓகேங்களா, இந்த சைடில் வந்து நம்மளுக்கு எதுவும் ஹோட்டல் கிடையாது. V80 ரோட்டில் நேராக வந்து அழகர் இருக்குது, அதை விட்டிங்கன்னா அமிர்தம் இருக்குது, அப்படி இல்லைனா வேலூர் சிட்டி தான் சார் போகணும் அப்படின்னேன். அப்புறம் சரி ஓகே, அழகர் போயிடலாம் அப்படின்னாரு. சார், அமிர்தமே இருக்குது பக்கத்து ஸ்டாப்பிங், யூட்டன் பண்ணால் அமிர்தத்துக்கு போயிடலாம் சார் அப்படின்னேன். ஓகே, அமிர்தம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, அமிர்தத்துக்கே போயிடலாம். அமிர்தம் போனோடனே அவர் 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பிளாக் டீ. ஓகேங்களா, நீங்கள் வாங்க, நீங்களும் லைட்டாக சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு வேண்டாம், நான் அப்போ காஃபி இங்கே நல்லாயிருக்கும், நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னாரு. சரி சார், நான் காஃபி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி அப்புறம் மேப் போட்டு பார்த்தேன். அப்புறம் ஓனரையும் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி இப்படி போகலாம் அப்படின்றாரு அப்படின்னு. அவர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலே போயிடலான்னாரு. எக்ஸ்பிரஸ் ஹைவேனா நான் இப்போ பின்னாடி போகிறேன் பாருங்க, இப்போ லச்சேரி வழியாக பின்னாடி போனோன்னா குடியாத்தம். ஓகேங்களா, குடியாத்தம் பேரணாம்பட்டு. ஓகேங்களா, குடியாத்தம் பேரணாம்பட்டு சுத்தமாக தெரிலங்க. கண்ணாடி போட்டிருக்கனால, ஹெல்மெட் போட்டு கண்ணாடி மூட்டு ஓட்டினா சுத்தமாக தெரில. ஏன்னா இது அந்த தண்ணி வந்து பட்டுனே இருக்குங்களா, சுத்தமாக தெரியல.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோல்டு ஓவர் ஆகிடுது. நம்ம போர்வை இண்டிகேட்டர் ஒன்று போடணுங்க நம்ம வண்டியில். வண்டியே ஜிகி ஜிகின்னு மினுக்கணும் நம்ம வண்டி, அப்படி இருக்கணும். தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம வண்டி தெரியணும், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளை வந்து இடிக்காமல் ஓட்டுவாங்க. ஓகே, இப்போ அங்கே ஒரு லாரி திரும்புது பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டனாலும் தெரியுது, இல்லைன்னா அது கூட தெரியாது, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பள்ளத்தில் விட்டு விட்டு போருக்கு காலி ஆகிடும் பொழுது, வீல் பெண்ட் ஆகிடும் பொழுது, இதே வேலையாகிறான் பயப்புள்ள. இங்கே பாரத் காலியாகுது பெட்ரோல் பங்கு. அதுக்கப்புறம் 3 மேப் ரூட் இருக்குது. ஒன்று ஒசூர் மேலே போகலாம், அதான் ஆம்பூர் ஒசூர். இன்னொன்று வந்து சித்தூர் மேலே போகலாம் 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழமநேரி மேலே போகலாம். நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறணுன்னா நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஓனர் இருக்கார், ஓகேங்களா? அவருக்கு ஃபோன் பண்ணி சித்தூர் மேலே ஒரு ரோடு இருக்குது, ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதான் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சான்னு கேட்கலான்னு சும்மா ஃபோன் பண்ணேன். ஆனால் அது ஓப்பன் ஆகலைன்னு அவரே சொல்லிட்டாரு, ஓகேங்களா? அவர் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு சார் நம்ம பழமநேரி மலையே போயிடலாம். இங்கேருந்து குடியாத்தத்துலேருந்து பேரணாம்பட்டுலேருந்து வெங்கடகிரி, அப்புறம் வந்து வெங்கடகிரிலேருந்து கேஜிஎஃப்லேருந்து அவர் போகிறது எலங்கா, ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன், சரி ஒஸ்கோட்டாலே இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அவர்கிட்ட சொல்லினே வந்தேன், சார் இது ரோடு சூப்பராக இருக்கும், ஹீல்ஸ்லாம் வருதேப்பா அப்படின்னாரு. இது ஏறி இறங்கினா சூப்பராக இருக்கும் சார், சல்லுன்னு போயிடலாம் அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக போய் டக்குன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு டிஃபன் கடை, டீ கடை ஒன்றுமே கிடையாது சார், பாத்ரூம் போனோட கஷ்டம் சார், ஏன்னா ஹோட்டலே கிடையாது, நம்ம அந்த ஹைவே ஏறிட்டோன்னா ஒன்றுமே கிடையாது சார் அப்படின்னு. ஓகேப்பா, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம இங்கேயே சாப்பிட்டனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி புடின்னு பிடிச்சேன், ஓகேங்களா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் காட்டுச்சு, ஓகேங்களா? 3:30 மணிக்கு 10:40 இருக்கும், ஓகேங்களா? எல்லோரும் என் வண்டி தான் பார்த்துன்னு போகிறாங்களா? ஓகே, 10:40 இருக்கும், ஓகேங்களா? ஒரு வழியாக காட்பாடி வந்துட்டோம். நைட்டில் கூட வீடியோ எடுக்கலன்னு யாரும் அடிக்கிறவொன்னு அடிப்பாங்கல்ல, நாங்களாம். 10:40 இருக்கும், ஓகேங்களா? 10:40க்கு கிளம்பிட்டு 10:40 கிளம்புனேன் இங்கேருந்து. ஒரு டைம் வந்து எனக்கு வந்து 3 மணிக்கு என்னை விட்டா போதும்பா அப்படின்ட்டாரு, ஓகேங்களா? ஆமாம், கண்ணாடி திறந்து விட்டே ஓட்டினா மொத்தம் மண்ணும் உள்ளே அடிக்கும் தான் கண்ணாடி மூட்டு போயின்னுக்கிறேன். அப்போ கூட கண்ணாடி அடிக்கும் பொழுது இதோ பஸ்ஸில் போட்டுருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் லைட்டு சைடில், அது சிங்கிள் லைட்டு, இது பவர் லைட்டு, ஓகே? இதுதான் பவர் லைட்டு. போலீஸ்காரருக்கு பார்த்தா தான் தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம வண்டி மட்டும் பளிச்சுன்னு தெரியுது, ஆம்புலன்ஸ் மாதிரி போயின்னுக்கோம். 10:40 கிளம்புனாங்களா, அவர் வந்து 3 மணிக்கு நம்ம வந்து இளங்காலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குப்பா அப்படின்ட்டாரு. ஓகே சார், அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம். அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இது வந்து இந்த ரோட்டில் வந்து 100-120 தான் ஓட்ட முடியும், 80 போனால் ஃபைன் வச்சிரும் சார் அப்படின்னேன். எக்ஸ்பிரஸ் ஹைவே சார் அது அப்படின்னேன், ஓகேங்களா? சரிப்பா, நீ எப்படி தோண்டா அப்படி செய்ப்பா அப்படின்ட்டாரு. நான் 100க்கு மேலே ஓட்டலை, ஓகேங்களா? 90, 95, 100, ஓகேங்களா? அதுக்கு மேலே ஓட்டவே இல்லை. நாங்கள் இந்த டைமில் டிராஃபிக் ஆகுதுங்க இந்த ரோட்டில். அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. நான் கூட ஏர்போர்ட் ரோட்டில், அதாவது எப்படி சொல்கிறது, ஒஸ்கோட்டா ரோட்டில் தான் நம்ம கீழே இறங்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒஸ்கோட்டா ரோட்டில் இறங்கலை. நேராக வந்து ஒஸ்கோட்டா தாண்டி ஒரு லெஃப்ட் வந்துச்சு. அந்த ரோட்டில் தான் என் ஓனர் அடிக்கடி சொல்லுவார், ஏர்போர்ட் வந்து டோல்கேட்டே இல்லாமல் போயிட்டு வாடான்னா, டோல்கேட்டோடு போயிட்டு வரையடா, உனக்கு மட்டும் எங்கேருந்துடா டோல்கேட் விழுது அப்படின்வார். அந்த லெஃப்ட் எடுத்து அங்கே போனோன்னே டோல்கேட்டில் கரெக்டாக டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் அது, ஓகேங்களா? அந்த லெஃப்ட்டில் கரெக்டாக போய் அதில் இறங்கிட்டு சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அழகாக அதில் போயிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? அம்மாடி, இவ்வளோ லைட்டு வச்சா பேட்டரி உட்காராதா, மொத்த ஊரம் என்னை தான் வேடிக்கை பார்க்கிறது. அம்மாடி. ஏன் சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கேங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்க வச்சுக்கோங்க. ஒரு வழியாக காட்பாடி வந்தாச்சு, சித்தூர் பஸ் ஸ்டாண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இளங்கால போயிட்டு, ஓகேங்களா, அந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கிட்டேன். அங்கேருந்து இளங்கால போயிட்டு
மீட்டிங் வந்து ஒரு மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. எப்படின்னா, நான் 2 மணிக்கு போயிட்டாங்க. அவர் சார் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் வந்து ஆல்மோஸ்ட்டு லேட்டு ஒரு அரை மணி நேரம். அவர் கேட்டார் இந்த மாதிரி நான் வந்துட்டாங்கன்னு. நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் பிளேஸுக்கு போனால் 30 கிலோமீட்டர் வருது. ஓகேங்களா. அப்புறம் வேணாம் நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுலாம் நியர்பையில் ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னாரு. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. 3 மணிக்கு ஓகேங்களா 2:20 அந்த மாதிரி ரேஞ்சில் ஹோட்டல்கிட்ட போயிட்டோம். 2:20 2:30 மணி இருக்கும்னு வச்சிங்களேன். 2:20 2:30 மணி இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டல் போனோடனே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னாரு. பக்கத்துலேயே உட்கார வச்சு, சார் நீங்கள் எது இருந்தாலும் ஓகே சார் நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள். அவர் 2 ரொட்டி அப்புறம் டால் ஆர்டர் பண்ணார். எனக்கு வந்து நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்களான்னாரு. சரி ஓகே சார் எது இருந்தாலும் ஓகே தான் சார் அப்படின்னேன். அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணார். அது வந்து பார்த்தோன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி. ஓகேங்களா. அந்த தம் பிரியாணி. ஓகே சுமாராக தான் இருந்துச்சு. அது கேட்டார் எப்படி நல்லா இருக்குங்களா அப்படின்னு. இல்லை சார் சுமாராக தான் இருக்குது. அப்புறம் அதை சாப்பிட்டேன். அப்புறம் லஸ்ஸி ஒரு கிளாஸ் ஆர்டர் பண்ணார். ஆளுக்கு ஒரு லஸ்ஸி. சார் இதுக்கு லஸ்ஸியே ஃபுல்லாக குடிச்சிருக்கலாமே சார், அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு அந்த லஸ்ஸி. இதுக்கு லஸ்ஸியே ஒரு டம்ளர் குடிச்சிருக்கலாமே சார் அப்படின்னேன். ஏன்னா அவ்வளோ லஸ்ஸிங்க, குடிக்கவே முடியல. அவ்வளோ லஸ்ஸி ஒரு டம்ளர் ஃபுல்லாக 750 550 ml ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ லஸ்ஸி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் அவர் சொன்னார் என்ன சார் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைப்பா ஆல்ரெடி டிலே 1 மணி நேரம் அப்படின்ட்டார். 4 மணிக்கு தான் மீட்டிங்ன்ட்டார். அப்புறம் பார்த்தா அங்கே எங்கேயுமே எல்லா இடமே நோ பார்க்கிங் தானேங்களா. அங்கே பார்க்கிங்கே கிடைக்காது. அங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. மழை தூர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அங்கேயும். அப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே பார்க்கிங் விட மாட்டுறாங்க. இங்கே வந்து விசிட்டர் பார்க்கிங் இல்லையா, அதாவது உள்ளே வந்து பார்க்கிங் கிடையாது. ஓகேங்களா. நாங்கள் தாபாவில் சாப்பிட்டோம் பாருங்க, ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான். ஓகேங்களா. கார் எடுத்து விட்றதுலேருந்து உள்ளே சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹிந்திக்காரங்க தான். எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் வந்துட்டாங்க பொழுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது வந்து விசிட்டர் பார்க்கிங், அதான் பார்க்கிங் இல்லைன்ட்டாங்க கம்பெனியில். அதுக்கப்புறம் கார்லேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தார் அவர். அப்புறம் 4 மணிக்கு போனார் உள்ளே. ஓகேங்களா. அப்புறம் 5 6 ஓகேங்களா 7 மணி அங்கேருந்து கிளம்பும்போது 6:20, அதான் 7 மணி ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பும்போது. அப்புறம் அவர் சாரை விட்டு போயிடலாமாப்பா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் விட்டு போனோன்னா நம்ம வந்து 30 கிலோமீட்டர் போகணுன்றீங்க, 24 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருன்றீங்க. போயிட்டு நம்ம ரிட்டன் வேலூர் வரதுக்கு எப்படி பார்த்தாலும் 2-3 மணி ஆகிடும் சார் அப்படின்னேன். இல்லைப்பா நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஏர்போர்ட்டாண்ட விட்டுட்டு அவர் வேறு கேபில் அமுச்சு விட்டுட்டு திரும்பி நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து சித்தூர் ரோட்டில் வந்து ஹோட்டலில் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பி ஹைவே பிடிச்சேன். எக்ஸ்பிரஸ் ஹைவே புடின்னு பிடிச்சேன். அவர் பார்த்துட்டு கேட்டார், நைஸ் ரோடு சூப்பராக இருக்குதுங்க, இது எக்ஸ்பிரஸ் ஹைவே நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார் நல்லா தான் இருக்குது, இவ்வளோ தான் ரோடு எக்ஸ்பிரஸ் ஹைவேவே. ஓகேங்களா. இவ்வளோ தான் ரோடு. என்னன்னா ஒரு லாரி போனால் 2 கார் அட்டன் டைமில் போக முடியல. ஓகேங்களா. 2 கார் போக முடியல, 2 வண்டி போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. அதுதான் பிரச்சனையே. 2 வண்டி போக முடியல, 2 கார் போக முடியல. ஓகேங்களா. அதுதான் பிரச்சனையே. ஒரு வண்டி போனால் அந்த வண்டி பின்னாடி அது போன பிறகு தான் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். 2 லாரி அட்டன் டைமில் போயிருந்துச்சுன்னா நம்ம அந்த வண்டி போன பிறகு தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அதுதான் பேசின்னு வந்தார். இவ்வளோ பண்ணானுங்க இந்த ரோடை பெருசாக்காமல் விட்டானுங்க. ஏன்னா இடம் இருக்குது. ஓகேங்களா. அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து இடம் இருக்குது, நல்லா டெவலப் பண்ணிடலாம். சல்லுன்னு வந்துட்டோம். ஓகேங்களா. அந்த ரோடு வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே வெங்கடகிரியில் வந்து லெஃப்ட் எடுப்போம். ஓகேங்களா. அந்த நைஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏற குழம்புது வாங்கி டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்லன்னா இப்படி தான் குழம்பும் போடுது. எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏறணும் பார்த்தீங்களா, அங்கேருந்து வெங்கடகிரி வந்துட்டேன். அடிச்சு பிடிச்சின்னு வெங்கடகிரி வந்துட்டேங்க, சல்லுன்னு வந்துட்டேன். ஓகேங்களா. வெங்கடகிரி வந்ததே தெரில. பார்த்தா 92 கிலோமீட்டர் வேலூர் காட்டுச்சு. ஓகேங்களா. 92 கிலோமீட்டர் தான்டா வேலூர் காட்டுது, ரொம்ப தூரம் காட்டலையடா அப்படின்னு நினச்சிங்க நேராக வந்துட்டேன். ஓகேங்களா. வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா 92 கிலோமீட்டர் தான் வேலூர் காட்டுது, ரொம்ப தூரம் காட்டலையே, இதிலே போயிடலாமா வெங்கடகிரியிலே அப்படின்னு கேட்டால் அப்புறம் பார்த்தா ஒரு லாரி போச்சு. ஓகே லாரி போதே இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு சார்கிட்ட சொன்னேன். சார் இதிலே போயிடலாம் சார், ரோடு ஓப்பனில் தான் இருக்குது, நேராக சித்தூரில் போய் இறங்கிக்கலாம் போலன்னு பார்த்தா நேராக பழமனேரில் வந்து இறக்கி விட்டானுங்க. பழமனேர்லேருந்து இறங்கி வா, மறுபடியும் பழமனேர்லேருந்து இறங்கி ஊருலேருந்து வெளில வந்து அப்புறம் சித்தூர் வந்து அப்புறம் வந்து சித்தூர்லேருந்து வந்து அவரை விஐடியாண்ட விட்டுட்டு சில்க் மில்லாண்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் படுக்க ஆல்மோஸ்ட் அப்படி மணி என்ன மணி நைட்டு 1 மணி. ஓகேங்களா. அவரை ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய் படுக்கும்போது 2 மணி காரை பார்க்கிங்கில் போட்டு எங்கள் அம்மாவை கதுத்தாட்டி திறக்க சொல்லி நான் வீட்டில் போய் படுக்கும்போது 2 மணி. ஓகேங்களா. 2 மணிக்கு படுத்தேன்.
அப்போயே நைட்டே ஒருத்தர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நைட்டே ஒரு அண்ணன் சொன்னார், அதான் மாம்சம் இல்லைங்களா, அவர் இந்த மாதிரி காலைல லோக்கல் இருக்குது ஆரணி, ஒன்றும் இல்லை போயிட்டு மதியமாக வந்துடுவாங்க, நீ போயிட்டு வந்துடு, லத்தேரியிலேருந்து கார் எடுக்கணும், நீ 6 மணிக்கெலாம் போயிடு அப்படின்னாரு. அதை 8 மணிக்கெலாம் போய்டுனாரு. நான் 6 மணிக்கு ஏஞ்சி, அதான் 7 மணிக்கு ஏஞ்சி 7:40 ஓகேங்களா, 6:30 மணிக்கு ஏஞ்சேன், 7:40 அங்கே போயிட்டேன் ஓகேங்களா. 7:40 போயிட்டு இங்கே போயிட்டு இதோ வந்துட்டேன் ஃபங்க்ஷனு. காலையில் எத்தனை மணிக்கு 7:45 வண்டி எடுத்து போயிட்டு இதோ தோசை, அங்கே வந்து டிஃபன் வாங்கி கொடுக்கல, அவங்க ஒரு பொழுதுனால டிஃபன் வாங்கி கொடுக்கல. நேராக போயிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்கள இறக்கி விடும்போது 10:20 ஆரணியில் இறக்கி விட்டு எனக்கு பசிச்சிச்சு. அப்புறம் அக்கா நான் போய் சாப்பிட்டு வரேங்க்கா அப்படின்ட்டு போய் ஒரு தோசை, ப்ளைன் தோசை, ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த அக்காவுக்கு ஒரு 20 ரூபா டிப்ஸு கொடுத்துட்டு நேராக வந்துட்டேங்க ஓகேங்களா. அம்மாடி, என்ன நம்ம ஊர் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது, மழை பெஞ்சாலே டிராஃபிக் ஆகுதுங்க இந்த ஊர். அதுக்கப்புறம் வந்து வண்டியில் உக்காஞ்சவொன்னா ஓகேங்களா, வெயில், செம்ம வெயில், மொட்டை வெயில், பார்த்துன்னு தூங்கிட்டேன். மாமா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, மாமாவை பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த பக்கம் யூட்டன் கூட அடிக்க முடியாது, எங்கேயுமே யூட்டன் தூக்கிட்டாங்க. வண்டி கலகலன்னு ஆகிடுதுங்க மழை பெஞ்சாலே. மொட்டை வெயில் ஓகேங்களா, மொட்டை வெயிலே பார்த்துன்னு தூங்கிட்டேன். அப்புறம் வீடியோ எடுத்தேன் காரை, அப்புறம் என் வீடியோலாம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணினேன் ஓகேங்களா. அப்படி போய் வந்துடலாம் எல்லாம் மாம்ஸ் வீட்டுக்கு. மாம்ஸ் டைம் நான் 9 ஆயிடுச்சுன்னா அவர் பார்த்துட்ருப்பார், 9 ஆயிடுச்சுன்னா அவர் பார்த்துட்ருப்பார். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நம்ம வண்டிக்கு மட்டும் ஸ்பெஷல் லைட் வச்சுக்கிறோம் ஓகேங்களா, அதனால் எல்லோரும் நம்மளை தான் வாட்ச் பண்ணிருக்காங்க. நானே போக முடியலன்னு யோசிச்சுட்ருக்கேன். இவர் பார்த்தீங்களா சந்தில் பேட்ரி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வண்டியை விட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி காலைல ஹோட்டலில் சாப்பிட்டேங்க அப்படின்னு. சரி, காசு எடுத்து கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. காலைல காரை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணி போயிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் மதியம் சாப்பாடு கூப்பிட்டாங்க வீட்டில். அதெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா சாப்பாடெலாம் சூப்பராக கவனிச்சாங்க. பாயாசம், வடை ஓகேங்களா, வேறு லெவல் சாப்பாடு, அதெல்லாம் சும்மா குறைய சொல்லக்கூடாது. எனக்கும் இடம் உண்டு. என்னடா இது, சிக்னலே இல்லை, ஒரு ரெட்டு விழுந்துச்சா? நான் கரெக்டாக தாண்டும் போது தான் விழுதா? ஓகே, என் வண்டி நல்லா இருக்குங்க, யாருமே எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லலை. ஓகே, என் சேஃப்டிக்கு நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றனால நான் போட்டிருக்கேன். ஏன்னா பாருங்கள், நைட்டில் ரொம்ப இருட்டாக இருக்கும்போது இந்த லைட்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு டியூப் லைட்டே தேவையில்லை, இந்த ப்ளூ லைட்டே போதும், ரோட்டில் அடிக்கிற ப்ளூ லைட்டே போதும். ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேங்க சந்தோஷமாக ஓகேங்களா. நாளைக்கும் டியூட்டி புக் ஆகிடுச்சு. அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாக ஓடிச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கடன் கொஞ்சம் அடைஞ்சிச்சின்னா, இன்னும் 2 மாதம் இது லோன் அடைஞ்சிச்சின்னா கொஞ்சம் சந்தோஷமாகிடுவேன், ரொம்ப குஷியாகிடுவேங்க நானும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் ட்ராவலிங்கு, வீடியோ ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பணம் ஓடிக்குது, அப்படியேங்கப்பா 30 நிமிஷமாக இந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நானும் போய் சாப்பிட்டு பார்த்து தூங்க போகிறேன். ஓகே, பாய் பாய்.